வணக்கம் மக்களே, மாலை வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாட்டு சாயங்காலம் கொஞ்சம் பூச்செடி இந்த சாமிக்கு வைக்கிறதுக்கு பூ பறிக்க வந்திருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் மழை பெஞ்சு பார்த்துடுங்க பாருங்க. கொஞ்சோண்டு மழை பெஞ்சு கொஞ்சம் செடிகள் கொஞ்சம் அப்படியே நிற்கிறாங்க. பாருங்க பாருங்க, மல்லிகையில் மொட்டு நிற்கிது. மொட்டை பறிச்சிட்டு எவ்வளோ பறிச்சிருக்குன்னு காட்டேன். இது வந்து இந்த மல்லிகையில் எப்போவும் மொட்டுக்கள் நிறைய பூக்காமல் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது பூத்துக்கிட்டே இருக்கும் பார்த்துடுங்க. எப்படின்னா, நான் இதில் வர மொட்டுக்கள் தீர்ந்த உடனே இந்த கொம்போல எல்லாம் அப்படி ஒடிச்சு விட்ருவேன். இப்படி ஒடிச்சு விட்டாச்சுன்னா அது திருப்பியும் மரத்துளில் உடனே மொட்டுக்கள் வந்துடும். இங்கே வருங்க, இவ்வளவு மொட்டுக்கள் நிற்கி பற்றியலாம். இது இப்படி கொம்போல் ஒடிச்சு விட அந்த மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். பின்ன நல்ல வெயிலடி வேணும். இந்த மல்லிகை முல்லைகளுக்கெல்லாம் நல்ல வெயிலடி வேணும். பாருங்கள், செம்பருத்தியில் உள்ள பூக்கள் எல்லாம் ஒரே கொத்தில் 4 பூ நிற்கணும்னு சொன்ன பற்றியலாம். பூக்கள் எல்லாம் இந்த மழை தண்ணியில் சரிஞ்சிட்டா பற்றியலாம். மழை தண்ணியை பற்றியலாம் அப்படி. இது ரோஜா, இந்த ரோஸ் செம்பருத்தியில் 2 நிற்கி பறிக்கும். பாருங்க, எவ்வளவு மொட்டை நிற்க வைக்கலாம். இது இருவாச்சி, குடமுல்லை, மல்லிகை எல்லாம் நான் இந்த கொம்பெல்லாம் வெட்டி விட்டு திருப்பி வந்திருக்கிறது பார்த்துடுங்க. பற்றியலாம் எவ்வளவு மொட்டுகள் நிற்க பற்றியலாம். இருவாச்சி, இது அடுக்கு முல்லை. இது வாசமில்லாத முல்லையிலையும் கொஞ்சம் மொட்டுக்கள் நிற்கிது. அதையும் பறிச்சிட்டு பாருங்க, நித்தம் பூக்கிற நித்திய மல்லியிலையும் எவ்வளவு பூக்கள் பற்றியலாம். இந்த இதையும் அப்படி பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டேன். இங்கே மழை தண்ணி பற்றியலாம். எனக்கெல்லாம் என்ன சூடுன்னு தெரியுமா? எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே சூடு தான். இந்த மழை பெய்ததுனால கொஞ்சம் அப்படி இருக்குது பாருங்க. உங்கள் இடத்துல மழை பெஞ்சான்னு சொல்லுங்க. நேரமாக நம்ம மழை பெய்யுதுன்னு வீடியோ எடுத்து போட்டால் அந்த மழை பெய்துக்கிட்டு இருக்குது, அப்படியே ஆஃப் ஆயிரும். அதை கண்டு தான் மழை பெய்ததை வீடியோ எடுத்து போடலை. இல்லாட்டா நான் மழை பெய்தா வீடியோ எடுத்து போடுவேன். நம்ம வீடியோ போட்டதும் அந்த மழை பெய்துக்கிட்டு இருக்குது, அப்படியே டக்குன்னு மழை நின்றுடும். அதுக்கப்புறம் பெய்யாது. அதை கண்டு வீடியோ எடுத்து போடலை. இன்றைக்கி என்னென்ன பூக்கள் எல்லாம் கிடச்சிருக்குன்னு பறிச்சிட்டு காட்டேன். இதெல்லாம் நிறைய மொட்டுகள் நிற்கி மழை தண்ணி இந்த மாதிரி இதில் எல்லாம் இந்த மொட்டுக்கள் எல்லாம் பறிச்சாச்சா. பறிச்சோடனே இதை இப்படியே கட் பண்ணி விட்டுருவேன். கட் பண்ணி விட்டாச்சுன்னா அது திருப்பி ரேத்துளிலாக உடனே மொட்டுக்கள் வரும். அதுக்காக கட் பண்ணி விட்டு அவ்வளோ மொட்டுக்கள் நிற்கி வைக்கலாம். மொட்டுக்களும் நல்ல வாசம். பூ விரிய டைமில் நம்ம பறித்தா நல்ல வாசமாக இருக்கும். கமகமன்னு வாசம். சாயங்காலம் மாடியில் இன்றைக்கி 2-3 நாளாக பிறகு இன்றைக்கி தான் வந்திருக்கேன் பூ பறிக்கிறதுக்கு. 2-3 நாளாக பக்கங்களில் கல்யாண வீடும், கோயிலில் ஃபங்க்ஷன், அதனால அந்த ரேடியோ எல்லாம் போட்டிருக்குமா, நமக்கு வீடியோ எடுக்க முடியாது. வீடியோ எடுத்தால் காப்பி ரைட் வந்துடும். அதை கண்டு பயந்து வீடியோ எடுக்க அந்த பூக்கள் பறிக்க வர மாட்டேன். நம்ம பறித்தாலும் அப்படி வீடியோ எடுக்காமலே பறிச்சிக்கிட்டு அப்படி போயிடுது. இன்றைக்கி சாயங்காலம் இப்போ ரேடியோ சவுண்டாக ஒன்றும் இல்லையா, அந்த ஆகில் தான் பூக்களையும் பறிச்சிட்டு மழை பெய்திருந்து இல்லையா, மழை பெய்திருக்கதையும் உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உங்கள் இடத்துல மழை பெய்தா எப்படி? பாருங்க, இன்றைக்கி சாயங்காலம் செவ்வாய்க்கிழமையாட்டு 2 செம்பருத்தி தான் பறிச்சிட்டு மீதியெல்லாம் சுருங்கிட்டு இந்த மழை தண்ணியிலையும் வெயில்லையும். இது துளசி, நித்தம் பூக்கிற நித்திய மல்லி, இது மல்லிகை, வாசமில்லாத முல்லை. இது இவ்வளோ இன்னைக்கு சாயங்காலம் அறுவடை பண்ணியிருக்கேன். எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், வணக்கம்.